கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மழை காலமும் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கீரையில் சூப் செஞ்சு சாப்பிட்டா சளி இருக்கிற குழந்தைகளுக்கு சளியை நல்லா வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க என்னோட ஸ்டைலில் தூதுவளை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கீரையை முள் இருக்கும், இந்த முள்ளை ஃபுல்லும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்தா போதும். அப்படியே நல்லா வதக்கும் போது அதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்ச தூதுவளையும் இதில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு சேர்த்துட்டு ஒரு கொரன் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் அந்த அரைச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் மலைச்சாரல் மாதிரி மல்லியில தூவி இறக்கணும்னா சூப்பரான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.